எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம். நடந்து கொள்ளுங்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க, அழைப்பின் நோக்கம் அறிந்து கொள் அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வசனத்தை கடந்த வாரத்தில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஆமாவா இல்லையா? அழைப்பின் நோக்கம், ஆண்டவர் நம்ம எதுக்காக அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். அழைப்பில் பலவிதமான அழைப்புகளை குறித்து சொல்லப்படுது. வேதம் சொல்லுது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அநேகர் அழைச்சிருக்கிறாங்க. ஆனால் அழைப்பின் நோக்கத்தை இன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்ளலை. எதுக்காக ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். ஏசாயா 51:2 ஆபிரகாமை அழைத்த நோக்கத்தை குறித்து அங்கே சொல்கிறார். எதற்காக ஆபிரகாமை கர்த்தர் கல்தேயர் பட்டணத்திலிருந்து, அந்த ஊர் என்கிற அந்த பட்டணத்திலிருந்து எதற்காக ஆண்டவர் அழைத்தார்னா, ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக. அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் தான் என்னை அழைச்சாரு. ஆமா, ஆண்டவர் அழைத்த நோக்கம் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறாரு. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தை உடைத்து ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே அழைத்தார். அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக கர்த்தர் அழைத்தார். அவர் சொன்னபடியே அதை செய்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அழைப்பின் நோக்கத்தை நம்ம முதல்ல அறிஞ்சுக்கொள்ளணும். நிறைய வேலைகளை நமக்குள்ள இன்னும் ஆண்டவன் நம்ம தலையில் இப்படி தான் எழுதி வச்சிருக்கிறான். சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். கடவுள் தலையில் சில பேர் ஆண்டவன் அப்படிம்பாங்க, சில பேர் கடவுள் அப்படிம்பாங்க. ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதான் நடக்கணும், மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க. ஆனால் என்ன எழுதி வச்சிருக்காரோ நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுடைய சிந்தனையின்படி எழுதி வச்சிருந்தா, ஆமாம் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. நீ தரித்திரத்துக்குள்ளே இருப்ப, நீ கடனோடு இருப்ப, நீ வறுமைக்குள்ளே இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைக்கல. எழுதி வைத்த நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படிங்கிறாரு. அதனால் நம்ம எல்லாவற்றிலும் வாழணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ அழைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள. 2வது, எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னா, ஆளுகை செய்வதற்காக இருக்கணும். நான் சொல்றேன், நம்ம ஓனர்ஷிப்பாக மாறணுங்க. நம்ம ஒரு ஒரு அதிகாரியாக மாறணும். நம்ம ஒரு முதலாளியாக மாறணும். தோத்துறோம். மீனம்பட்டி கிராமத்தில் ஒரு சகோதரர், ஆமாம், வெயில் முத்து அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். என் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷன் குறிப்பிட்ட சில வருஷங்கள் கழித்து பார்த்தேன், ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஓனராக இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், ஒரு உலகத்தானுக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்வு வரும்னா, உன்னத தெய்வத்தை ஆராதிக்கிற நம்மளை ஆண்டவர் விட்டுருவாரா? என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? அவர் இந்த ஃபேக்ட்ரியில் கான்ட்ராக்ட் எடுத்தால் விளைஞ்சார். ஆனால் குறிப்பிட்ட வருஷங்கள் கழித்து ஃபேக்ட்ரிக்கு என்னவாயிட்டார்? சொந்தக்காரராக மாறிட்டார். கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு காரியம். அவனுக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்னா, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நம்மளை ஆண்டவர் விட்டுருவாரா? பூமியின் நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆமாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன, நீ விசுவாசித்தா மகிமையை காண்ப, தேவ மகிமை நீயே காண்ப. இல்லையா, நான் கடைசி வரைக்கும் நான் குப்பாளிக்கிட்டு தான் இருப்பேயா, கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் இருப்பேன், கடைசி வரைக்கும். உன் மனசு எப்படியோ, வேதம் சொல்லுது நீதிமான் விரும்புகிறது அது அவனுக்கு கொடுக்கப்படும். உன் விருப்பம் என்னவோ. ஏன்னா வேதம் சொல்லுது நீதிமானின் ஆசை நன்மையே. அவன் ஆசை எப்பவுமே தோத்திரம் நன்மையா இருக்கணும். தோத்திரம் நன்மையாக தான் இருக்கும் நீதிமானின் ஆசை. அப்போ உங்க ஆசை, உங்க விருப்பம் எப்பவுமே மேல் நோக்கி இருக்கணும், கீழ் நோக்கி இருக்கவே கூடக்க. 4 திசைகளை குறித்து போடும்போது வடக்குன்னு போட்டிருக்கும். வடக்கு எங்க நோக்கி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது மேல் நோக்கி இருக்கும். நம்ம எப்பவுமே மேல் நோக்கி இருக்கணும் நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம். ஏன்னா அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர், அவர் தான் நம்மை கனப்படுத்துகிறவர். அதனால 2வது கர்த்தர் எதற்காக அழைச்சிருக்காருன்னா, ஆளுகை செய்வதற்காக. 10 பேராவது நம்மகிட்ட வேலை செய்யணும். ஏன்னா அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்ல, உன்னை வாளாக்காமல் தலையா வச்சிருப்பேன். ஆமா, நம்ம தான் தலை. நம்ம தான். நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது.
நாங்கெல்லாம் தலை, நாங்கெல்லாம் தலை இல்லைங்க. வேதம் சொல்லுது நாம தான் தலை. எத்தனை பேர் நம்புறீங்க? வசனம் சொல்லுது உன்னை வாளாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் நீ எப்பவுமே மேலே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிற நம்ம பிள்ளைகளாக கூட இருந்தால் அந்த ஸ்கூலில் நம்ம பிள்ளைகள் லீடர்ஷிப்பில் தான் இருக்கணும். என் பிள்ளை போன உடனே தூத்து விட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆமாம் என்ன மாதிரி என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்ல இல்லை இல்லை, கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தர் எப்பவுமே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அழைத்த நோக்கம் ரெண்டாவது எதற்கு? ஆளுகை செய்வதற்காக. மூணாவது காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியரின் நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய குமாரனும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமா, எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஐக்கியம் ரொம்ப முக்கியங்க. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மளை ஐக்கியமாய் இருக்கிறதுக்கு. ஆமா, யாரோட ஐக்கியம் அப்படின்னா அங்க சொல்லப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். 1 யோவானுடைய நிருபம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட. கையை வைத்து சொல்லுங்க. ஆமே. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ல, நீங்களும் எங்களோடு, ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை, ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளோடு எப்படி இருக்கணும்? ஒரு சபைக்கு வருவான பேச மாட்டோம், ஒரு சபைக்கு தான் வருவோம், ஒருத்தர் என்ன செய்ய மாட்டோம். அப்படியே பேசினாலும் சரி தோத்திர பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் நம்ம ஒருவருக்கொருவர் நாம் கரங்களை கொடுத்து நம்ம அன்பை வெளிப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான். மற்றவங்கிட்டெல்லாம் தோத்திர பாசமாக சில வேளை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு போகும். எதுக்கு அப்படி கொடுக்கணும்? அது தலைவிதி, என்ன செய்ய. ஆமாம், அப்படி இல்லை. இதையாவது பார்த்து மற்றவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லித்தான் ஒரு மாதிரியை வைக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு நீ கொடுத்தாலும் சரி நான் என் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுப்பேன், அவ்வளோதான். அந்த அன்னைக்கு பைபிளை வச்சுக்கிட்டு யாராவது பேசுகிறாங்கன்னா, எக்கா பிறகு எப்படி இருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் எல்லாம் வேலை எப்படி இருக்குது அப்படின்னு. பக்கத்தில் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். எங்கே அண்ணனை காணும், எங்கே அவர்களை காணும், ஒரு நலம் விசாரிக்கிறது. ஏன்னா உண்மையான ஐக்கியம் அதுதாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது கிடையாது, நம்ம தெய்வ பிள்ளைகளோட ஐக்கியம். அதை விட்டுட்டு உலகத்தானோடு கூட என்ன செய்கிறோம் நம்ம. நான் சொல்ல, உலகத்தை நேசிக்கிறது பாவம்னு வேதம் சொல்லுது. உலகத்தான் மேல அன்பு செலுத்தலாம், ஆனா உலகத்தானோடு கூட என்ன செய்யக்கூடாது, ஐக்கியப்படுவதை கர்த்தர் ஒரு நாள் விரும்புகிறது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இங்க அழகா சொல்ல வர, நீங்களும் எங்களோடு கூட, ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை ஐக்கியம் யாரோடு இருக்கணும்னா ஊழியக்காரனோடு ஊழியக்காரியோடு கூட ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளோடு ஐக்கியப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளோடு நீங்க ஐக்கியப்பட்டா நீங்க ஆவியில வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஆமென். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்பவே உலகத்தினுடைய சிநேகத்தை நம்ம என்ன செய்யணும், குறைப்பதற்கு நம்ம முற்படணும். ஆமென். 1 யோவானுடைய நிருபம் 2வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படின்னா ஐக்கியப்படாதிருங்க. ஐக்கியப்பட்டா இல்ல, ஏனென்றால் ஒரு அலையில சொல்லுங்களேன், இதெல்லாம் உலக மனுஷனுக்குள்ள இருக்குது. அப்ப நீ எந்த மனிதனோடு நீ ஐக்கியப்படுகிறாயோ, எந்த மனுஷியோடு ஐக்கியப்படுவாயோ, அந்த மனிதனை போல நீ என்ன செஞ்சிருவ, நீ மாறிடுவ. நான் சொல்றேன், இந்த பொய் மூட்டையை சுமந்துட்டு திரிகிற ஒரு கூட்டம் இருக்கும். வாயை திறந்தாலே பொய் தான் வரும். வாயை திறந்தால் அவங்களோட நீங்க ஐக்கியப்பட்டு பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு சர்வசாதாரணமா நீங்களே நினைச்சிருவீங்க. ஏன்னா அவனுடைய அந்த காரியம் என்ன சொல்லுவான்னா, நல்ல காரியத்துக்கு போய் சொல்றது தப்புல்ல சிஸ்டர், நல்ல காரியத்துக்கு போய் சொல்றது தப்புல்ல பிரதர் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டு கேட்டு பழகினா நம்ம அவங்களோட தான் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்வோம், நம்மளும் கூட
சின்ன சின்ன காரியத்திற்கு பொய் சொல்ல தொடங்கி பொய் நமக்கு ஒரு பாவமாகவே இருக்கீங்களா? பொய் நமக்கு ஒரு பாவமா தெரியாது. வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? பொய் நாவு கர்த்தருக்கு வேதம் சொல்லுதுங்க, உள்ளதை உள்ளதென்று இல்லாததை இல்லாதென்று சொல்லு அப்படிங்கிறாரு. உள்ளதை உள்ளபடி சொல்லு. அனனியாவின் சப்ராலும் பொய் சொன்னாங்களாம். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நடந்தா யாரும் உயிரோட இருக்க முடியாது. பொய் சொன்னதுனால வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவே நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் விழுந்து என்னஞ்சாங்களாம், செத்து போனாங்க அப்படின்னு இருக்கு. பரிசுத்த ஆவியை அடிச்சாரு. அவரை போல அன்பின் சொருவி வேற யாரும் கிடையாது. இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர். ஆனா பொய் பேசினா அவருக்கு பிடிக்காது. இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு ஆவியானவருக்கு பிடிக்காத ஒன்று பொய். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால பொய் சொல்லாதீங்க. ஏன் அப்படி பொய் வருது அப்படின்னா நம்முடைய ஐக்கியம். வேதத்தில் வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், நாசம் அடைவான். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனுஷன் ஞானியோடு அதாவது ஐக்கியப்படும் போது அவன் என்னவா மாறுறானா? எல்லாம் வாயத்தரன்னு சொல்லி என்னவா மாறுவானா? அப்ப ஞானியோடு சஞ்சரிக்கிறவன், ஐக்கியப்படுறவன், அவனும் ஞானம் உள்ளவனா மாறுறான். நான் சொல்றேன், ஞானியோடு ஐக்கியப்படுறவன் ஞானவானாய் மாறுவானானால் கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் ஐக்கியப்படும் போது அவன் கிறிஸ்துவை போல மாறுவான். அல்லேலூயா. அதனால சொல்லு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கு. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு நீங்க எங்க கூட ஐக்கியப்படுங்க. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைங்க ஊழியக்காரனோட நல்லா ஐக்கியப்படணும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாதோட சரி, மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பாஸ்டர் காண இன்னைக்கு வேற யாரும் நிற்கிறாங்க, யாரும் இருந்தால் நமக்கு என்ன, வந்தாச்சு உட்கார்ந்தாச்சு, ஆமாம் 2 பாட்டை படிக்கிறாங்களா படிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்குது. ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு ஐக்கியம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு ஃபோன் பண்ணி, பாசமா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, பாஸ்டர் எங்க நல்லா இருக்காங்களா, என்ன தம்பி என்ன செய்கிறாரு பாஸ்டர், அப்படி விசாரிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரிமாற்றம், ஒரு அன்பின் பரிமாற்றம் நமக்கு. அதுதான் ஆவிக்குரிய ஐக்கியம். நல்லா விசாரிக்கணும். ஒருவரை ஒருவர் விசாரித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்று, ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது கர்த்தருடைய பிரமாணம், இது கர்த்தருடைய வார்த்தை. அதை நம்ம செய்வதற்கு நம்ம ஆர்வப்படணும். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. பாருங்க, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனும் நாசமா போவான் அப்படிங்கிறாரு. அப்ப ஞானியோடு கூட ஒரு மனுஷன் ஐக்கியப்படும் போது அவன் ஞானவானா மாறுவான்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும் போது ஜெபத்தில் ஐக்கியப்படுறோம், வேதத்தில் ஐக்கியப்படுறோம், தெய்வ பிள்ளைகளோடு பேசும்போது ஐக்கியப்படுறோம். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் இருக்குது. அப்ப நீங்க எப்பெல்லாம் நீங்க ஐக்கியப்படுறீங்களோ அப்பெல்லாம் யாரவா மாறுறீங்களா? யாரா மாறுறீங்களா? இயேசுவை போல நீங்க மாறுறீங்களா? யோசித்து பாருங்க. நம்ம இன்னைக்கு இயேசுவை போல ஏன் மாறல தெரியுமா? தோத்துரும். ஏதேன் தோட்டத்தில் யூதாசு காட்டி கொடுக்க 30 காசு வாங்கிட்டு கிளம்புறாரு. அவங்க சொல்றாங்க, எப்பா நீ தூரத்திலிருந்து இயேசு அவர் தான் காட்டிடுவ, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ எங்களுக்கு அடையாளப்படுத்தணும். அவன் சொல்ல, நான் யாரை முத்தமிடுகிறேனோ. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, கூட இருக்கிற அந்த 11 பேரை பார்த்தா 11 பேரும் அவரை மாதிரியே இருக்காங்க. ஆளுகளை பாருங்க, 11 பேர் எப்படி இருக்கிறாங்க? இயேசுவை மாதிரியே இருக்கிறாங்க. அந்தியோகியா பட்டணத்தில் சீசர்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. யாருக்கு? சீசர்களுக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவங்க உடைய பார்த்தா இயேசுநாதர் மாதிரியே இருக்குது, அவங்க முகத்தை பார்த்தா இயேசுநாதர் மாதிரி இருக்கு, நடை உடை பாவனை எல்லாம் இயேசு அப்படியே வெளிப்படுத்துது. அதனால இயேசுவுக்கு அவங்களுக்கும், நான் சொல்ல, நீங்கெல்லாம் கிறிஸ்துவங்களா இல்ல உலகத்தாரா? அப்ப கிறிஸ்துவா இருந்தா நீங்க கிறிஸ்துவை என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். ஏக்கா உங்க முகத்துல ஏதோ ஒண்ணு தெரியுது, உங்க பேச்சுல ஒரு மாற்றம் தெரியுது. பேதுரு அப்படித்தான் சொன்னாங்க. தோத்துரும். ஆமா, நீயும் அவர்களில் ஒருவன் அல்லவா? அவன் சொல்ல, இல்லவே இல்லை, சத்தியமா எனக்கு தெரியாது. இல்ல, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. பேச்சு கிறிஸ்துவ வெளிப்படுத்தணுங்க. வேலை செய்யற இடத்துல, நான் இந்த சபைக்கு போற, ஆவிக்குரிய சபைக்கு நான் போறேன் அப்படிங்கிறத நீங்க வாயிட்டு சொல்லக்கூடாது.
உங்க பேச்சு அவர்களுக்கு என்ன செய்யணும்? இவன் கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவா அப்படின்னு உங்களுடைய பேச்சு என்ன செய்யணும்? வெளிப்படுத்த. நீங்க உடுத்திட்டு போற உடை வெளிப்படுத்தணும். உலகத்தாருக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் வேணும். அவங்க உடுத்தலாம், அவங்கள நம்ம சொல்ல முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை, நான் உடுத்துகிற உடை என் உடலை மறைக்க கூடியதாக இருக்கணும். அது என் உடலை காண்பிக்க கூடியதாக இருக்க கூடாது. தோத்துறோம். ஆமே. இஸ்ரவேலிலே நாங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். நீங்க இருக்கிற பகுதியில் நீங்கள் அற்புதங்களாகவும், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். இயேசுவுக்கு சாட்சியா இருங்க. உங்களை பார்த்த உடனே ஜனங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை அறியணும், ஆண்டவருக்கு சொந்தமாக மாறணும். அப்போ ஞானியோடு ஐக்கியப்படுறவன் ஞானவானா மாறுவான்னா நாடி தோத்திரம். சில வேளையில சொல்லுவாங்க, இந்த தோத்திரம் சின்ன பிள்ளைங்க, சின்ன தம்பிங்க இந்த இடைப்பட்ட கூட்டங்களுக்கு வந்தாங்கன்னா நான் முழங்கால் போட்டு இந்த கையை அப்படியே வீசிக்கிட்டு இருப்பேன். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திரன். பாஸ்டர் எதுக்கு கையை வீசுறீங்க அப்படின்னா பேலன்ஸுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. கையை வீசினாப்புல ஆண்டவர் வேற ஒன்றத்தையும் தரப்போகிறது கிடையாது. அந்த முழங்கால் நிற்கும் போது பேலன்ஸுக்காக அப்படி ஒரு பழகிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. சில பேர் பார்த்து நானும் பழகிட்டேன், சில பரிசுத்தவான்களை பார்த்து பழகிட்டேன். நான் வீசுறத பார்த்துட்டு தம்பிமார்கள் இருக்காங்க பாருங்க, அதாவது இந்த 1, 2 படிக்கிற தம்பிமாருங்க, அவங்களும் வீட்டில் போய் என்ன செய்வாங்களா, முழங்கால் போட்டு. நான் கண்ணை முடிக்கும், அவங்க மூட மாட்டாங்க, முழிச்சிருப்பாங்க. ஆனால் வீசுவாங்க. ஏன்ட்ட வந்து அவங்க அம்மா மாதிரி சொல்லுவாங்க, பாசு உங்களை மாதிரியே அவன் முழங்கால் போட்டு என்ன செய்யறான். இது எத்தனை வருஷத்துக்கு நினைச்சிங்க? கொஞ்சம் விவரம் தெரிய வரைக்கும். அவன் இப்போ வந்து யாரோட ஐக்கியமாக இருக்கிறான்? சபையோடும் பாஸ்டரோடும் கூட நம்ம கூட ஐக்கியமாக இருக்கிறான். அடுத்து ஃப்ரெண்ட்ஸுகளோட ஐக்கியமான உடனே அவன் மண்டை வெட்ட பாருங்க. முதல்ல கடைக்கு போனால் அவர் சொல்றாரு, எத்தனை கோடு போடணும், எத்தனை கோடு போடணுமா? உச்ச எடுத்தா 1 கோடு தான் தெரியுது, ஆனால் சைடில் 3 கோடு, 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை. என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? தோத்துறோம். ஏன்னா அவங்களே கேட்குறாங்கன்னா, நான் கடைக்கு சலூன் கடைக்கு போனால் இன்னும் ஒரு பையன் கேட்குறேன், எத்தனை கோடுறா போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், எதுக்கியா கோடு அப்படின்னா, கேட்குறாங்க சார் அப்படின்னு. கோடு போட்டு விட்றான், கீழே எல்லாம் வெட்டிட்டா, மேலே மட்டும் இப்படி செடியை வெட்டி விட்டா படர்ந்துருக்கும் பாருங்க. அப்படித்தான் வச்சுக்கிட்டு அப்படியே திரியிறானுங்க இன்னைக்கு ஆளை பார்த்தாச்சுன்னா. அப்படி இல்லைங்க, உங்களுக்கு முகத்துக்கு எது அழகா இருக்குமோ அப்படி அழகா முடி வெட்டுங்க. நீ ஹேர் ஸ்டைல மேலாக்க வலிக்கிறியா, அழகா உனக்கு இருக்கும்னா அப்படி செய்யு. எவனோ வலிச்சான்னு சொல்லி என்ன செய்யாத இருக்கீங்களா? யாரோ வலிச்சாங்கன்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா முடி எடுத்து வெட்டி விட்டுட்டு தெரியுதுங்க. இன்னும் இங்கிட்டு வெட்டி விடுது, அங்கிட்டு வெட்டி விடுது, வெட்டி விட்டுட்டு கடைசியில் முடியே வளர மாட்டேங்க, எனக்கு தைலம் வாங்கி கொடுங்க. முடியே வளர மாட்டேங்க எனக்கு. ஏங்க அது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அடுத்த பக்கம் இன்னும் கொஞ்சம் வளரும். நான் சொல்றேன், நல்ல தேங்காண்ட தேங்க, உங்க முடி நல்லா வளரும். வளர்ந்து என்ன செய்ய, காசு கொடுத்து போய் நம்ம வெட்டிட்டு வந்துடுறோமே. இருக்கீங்களா? கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க, நீ யாரோடு ஐக்கியப்படுவாயோ நீ அவர்களைப் போலவே நீ மாறுவாய். ஆனா வேதம் நமக்கு சொல்லுது, எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குதுன்னா பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்குது. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்முடைய ஐக்கியம் உலகத்தாரோடு கூட இருக்கவே கூடாது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். நல்லா கவனிங்க. பார்வோனின் குமாரத்தின் மகனை நேசித்தது அல்லாமல் வயது சென்றபோது பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள்.
இருக்கவில்லை. நல்லா கவனிங்க. பின்பற்றினான். தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் பொல்லாப்பானது. இந்த சாலமோனை போல ஒரு அற்புதமான மனுஷன் வேற யாரும் இல்லைங்க. அவனுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, ஆமா, அவனை போல ஒருவனும் இருந்ததுன்னு கர்த்தரே சாட்சி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். ஆனா அவன் ஐக்கியம் தெய்வ பிள்ளைகளோடு கூட இல்லாதபடிக்கு வேற ஒரு அந்நிய ஜனத்தோடு கூட ஐக்கியப்பட்ட போது அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்களாம். வேத புத்தகத்தில் 2 கொரிந்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 14 முதல் 18 வசனம், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஐக்கியம் ஏது? ஏது பங்கேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார் என்று தேவன் சொன்னபடி இருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க. அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போய் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு இருப்பேன், குமாரத்திகளுமாய் இருப்பேன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க எப்போ அந்த ஐக்கியத்தை விடுறீங்களோ தோத்துறோம். நான் சொல்றேன், நமக்கு உலகத்துக்குள்ள இருந்த நாட்களில் சில உலக நண்பர்கள் இருப்பாங்க. அவங்கள நேசிங்க. ஆனா ஐக்கியப்பட்டு மாப்பிள்ள வா ஒரு சாயா வச்சு குடிச்சிட்டு வந்துடுவோம். அவன் பூரா வாயில பொக்கு இருப்பான், நம்ம மட்டும் தான் குடிக்காம இருப்போம். நாளடைவில் ஒரு சின்ன சோகம் வந்துடும். மாப்பிள்ள நீ இதை மட்டும் குடிச்சு பாரு, இதை மட்டும் நீ அடிச்சு பாரு, சும்மா சொர்க்கமே வருண்டா அப்படிமா. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருதயத்தை எப்படி தோத்துறோம். சாலமோன் ஒரு பெரிய ராஜாங்க. இப்ப அந்நிய நுகத்துல போய் அவன் பிணைஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. சொல்லி இருந்தும் போய் இணைஞ்சிட்டான். அவங்ககிட்ட போய் சம்பந்தம் கலந்து இப்ப ஆன உடனே அவளுக்கெல்லாம் சொல்றாங்க, எங்க கோயிலுக்கு ஒரு இதை கட்டி வைங்க, எங்க சாமிக்கு இதை கெட்டுங்க. ஆமா, தொந்தரவு ஒன்றா ரைட். அவளை திருப்தி படுத்த ஒண்ணு, அவளுக்கு மட்டும் செஞ்சு வச்சிருக்கீங்க, எங்க சாமிக்கு ஒண்ணு செய்யுங்க, வேற இங்க ஒரு கோயில் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில தோத்துறோம். என் கூட நீங்க கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு வரணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறேன். நான் சொல்றேன், சில வேளைகளில நம்ம என்ன செய்ய, சொந்தக்கார பையன் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அவங்களோட போய் நிக்கிறோம். அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு நம்ம போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், பாஸ்டர் நான் போய் கும்பிட மாட்டேன், சும்மா வர, உனக்கு என்ன வேலை அங்க, சும்மா என்ன வேலை, என்ன சகோதர சிஸ்டர், சும்மா உனக்கு என்ன வேலை, வரமாட்டேன்னா வரமாட்டேன். அவங்க கூட போனா தானே அவங்க எங்க கூட வருவாங்க. முதல்ல அவங்க கூட போனோம்னா நரகத்துக்கு அவங்க போவாங்க, திரும்பி அங்கிருந்து நீங்க மோட்சத்துக்கு வர முடியாது. வசனம் உனக்கு என்ன சொல்லுகிறதுங்க? வசனத்துக்காக நீ ஏன் நிக்க கூடாது? வசனத்தின்படி வாழ்வதற்கு நீ முற்படு. வசனம் உன்னை கனப்படுத்தும், வசனம் உன்னை மேன்மைப்படுத்தும். உன் ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? தோத்துரும். நீ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டா நீ ஒரு கிறிஸ்துவை போல நீ மாற முடியும். இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் சொன்னாரு. ஒருத்தன் வந்து கேட்கிறான், பிலிப்பு வந்து கேட்கிறான், ஐயா பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். இயேசு சொன்னாரு, இவ்வளவு காலம் என்னோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய செய்கையின் மூலமாக, கிரியின் மூலமாக நீ அறிந்து கொள்ள. நான் சொல்றேன், உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்க கூட இருப்பேன்னு சொன்னார் அல்லவா? நீங்க சொல்ல முடியுமா, என்னை கண்டவன் இயேசுவை கண்டான்? ஒரு சகோதரி அப்படி சொல்லிருங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி தர்றேன். ஆனா கிறிஸ்து உங்களை வெளிப்படணுமாக்கும். இருக்கீங்களா? அல்லேலூயா, தோத்திரம். ஆண்டவர் சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவுறாரு. இப்ப போய் சாத்தானால சோதிக்கப்படுறது. அவர் ஒரு வார்த்தை பிதாவை குறை சொல்லல. ஏன் தான் எனக்கு இவ்வளவு சோதனை, ஏன் தான் இவ்வளவு பிரச்சனையும். ஆனா நம்ம எத்தனை பேர் இந்த சனியங்களால
இந்த இவனால இதனால ஏன் தான் எங்களுக்கு மட்டும் இப்படி சோதனை? எத்தனை வேளை ஆண்டவரை நம்ம இருதயத்தை காயப்படுத்தி ஆண்டவரை குறை சொல்றோம். அல்லேலூயா. உனக்குள்ள இயேசு இருந்தா பிரச்சனை வரும். உனக்குள்ள இயேசு இருந்தா, இயேசு இல்லைன்னா உனக்கு பிரச்சனையே வராது. இப்ப இயேசு வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. ஏன்னா அவனை ஜெயித்தவர் உன் கூட இருந்தா தான் நீ சகலவற்றையும் ஜெயிக்க முடியும். அவர் தான் சொல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையில் அவனை வெற்றி சிறந்தாராக வேதம் சொல்லுகிறது. தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் எப்படி சொல்றாரு? தோத்திரம். அவன் பல்லில்லாத பய அப்படிங்கிறாரு. அதனாலதான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. ஏன்னா சிலுவையில் ஆண்டவர் அவன் தலையை நெஞ்சாராம், நசிக்கிறார். இன்னும் கூட அவர் சொல்றாரு இந்த தேவ மனுஷன், இன்னொன்னு சொல்ல போனா அவனுக்கு ஒட்டு துணி கூட கிடையாது. ஏன்னா சகல அதிகாரத்தையும் சகல விதமான வல்லமையும் அவன்கிட்ட இருந்து உரிந்து ஒண்ணுமே இல்லாதவைய அவனை போய் நம்ம தேடணும்னா நம்மள மாதிரியே பரிதவிக்கப்பட்டவங்க வேற யாரும் முடியாது. நம்முடைய ராஜா அழகு தேவன். அல்லேலூயா. அதனால நீங்க அவரோடு ஐக்கியப்படுங்க, சபையோடு ஐக்கியப்படுங்க, சபையோடு கூட ஐக்கியப்படுங்க. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளோடு என்ன செய்யுங்க? ஐக்கியப்படுங்க. நீங்க யாரோடு ஐக்கியப்படுகிறீர்களோ அவர்களை போல நீங்க மாறுவீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாய் ஆகும்படிக்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுங்கள். 4வது காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாய் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க 2 காரியத்தை சொல்றாரு. 1, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம். இனி ஒரு கூட்டம் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமான ஒரு கூட்டமும் இருக்குது, பரிசுத்தமாய் ஆகும்படிக்கு அழைப்பு. அப்ப அழைப்பின் நோக்கம் என்ன? நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஆவதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறாரு. ஒரு நாட்கள் எங்க இருந்தோம்னா அசுத்தத்துக்குள்ள கிடந்தோம், உளையான சேற்றுக்குள்ள கிடந்தோம். ஆமாவா இல்லையா? என்ன மாதிரியா நல்லவங்க வேற யாரும் கிடையாது, நீங்க சொல்லிக்கலாம் அப்படி. ஆனா அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போய் கிடந்த நம்மை கிறிஸ்து இயேசு உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் பாவத்துக்குள்ள கிடந்தங்க, உளையான சேற்றுக்குள் கிடந்தோம். அந்த உளையான சேற்றிலிருந்து கிறிஸ்து இயேசு நம்மளை தூக்கி எடுத்தார். தம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்தார். ஒரு மனுஷன் நம்மளை நினைச்சு பார்க்கலங்க. ஒரு அழகான தேவ மனுஷன் ஒரு பாட்டு இருக்காரு, உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஏசாயால் எழுதும் போது சொல்றாரு, இரத்தத்துக்குள்ள கிடந்தோம், மிதிபடத்தக்கதாக நாம் இருந்தோமா, அதிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து நம்மை துடைத்து எடுத்தாராம். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்? 4வது காரியம், பரிசுத்தமாய் ஆவதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. 1 தெசலோனிக்கர் 4:7 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:7. நல்லா கவனிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அல்லேலூயா. எதுக்கு நம்மளை அழைக்கலையா? அசுத்தமானதை பார்க்கிறதுக்கு இல்ல, அசுத்தமானதை பேசுறதுக்கு அல்ல, அசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. தோத்திரம். இன்னைக்கு நிறைய வேளையில பிசாசானவன் இந்த பரிசுத்தத்துக்கு நேர் எதிர்மாறான காரியத்தை நம்முடைய சிந்தையில போட்டுக்கிட்டு இருக்கிறான். தோத்திரம். ஆமா. அசுத்தமானதை பார்க்கும்படி, அசுத்தமானதை பேசும்படி, நல்லா வேலை செய்யற இடத்துல நல்லா பழகுன வைக்கிறோம். திடீர்னு ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு, வாக்குவாதம் வந்து சண்டை வந்துச்சு, பொறுத்து பார்க்குறோம். கடைசியில் அவ பேசுறான்னு நம்மளே நினைச்சிடறோம். தெருவில் பாருங்க, இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல சில வேளையில வாக்குவாதம், சில வேளையில வாக்குவாதம் வந்து அவங்க பேசுறது போலவே நம்மளே நினைச்சிடறோம். ஆனால் வேதம் சொல்லுது யாக்கோபுடைய நிருபத்தில், ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து கசப்பானதும் தித்திப்பானதும் அதுபோலவே ஒரே வாயிலிருந்து சபித்தலும் ஆசீர்வாதமும் பிறக்க கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதே வாயினால நம்ம ஆசீர்வதிக்கிறோம், இதே வாயினால நம்ம என்ன செய்கிறோம்?
சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வாயை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே வச்சிருக்கிறாரு. ஏன்னா மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒருவேளை அவ ரட்சிக்கப்படலை, அவ பேசலாங்க, அவ உங்களை திட்டலாம், ஏசலாம், கெட்ட வார்த்தை கூட பேசலாம். ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாரு, அந்த மொழியாக்கத்தில் அப்படி மாற்றி கொடுத்துருக்கிறாரு. ஆமா, என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அந்த லேகியோன் பிசாசு தூசணமாய் பேசினானா. என்ன செஞ்சானா? தூசணம்னா கெட்ட வார்த்தையில பேசினானா. ஆனா ஆண்டவர் அப்படி பேசுறான்னு சொல்லி பதிலுக்கு எதுவுமே பேசாம இவளை விட்டு போ. அவர் அவருடைய சாரத்தை ஒரு நாளும் குறைச்சு கொள்ள விரும்பவே இல்லை. நாம பரிசுத்தமாக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது என் சாரம் ஒரு நாள் என்னை விட்டு குறைஞ்சு விடவே. ஆமா, நீ இப்படி பேசுற அப்படிங்கிறதுக்காண்டி நான் பேசுனா உனக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நீ இப்படி சண்டை போடுறதுனால நான் பதிலுக்கு சண்டை போட்டா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போய்விடும். ஏன்னா நான் யாருன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. யாக்கோபு சொல்றான், நான் பிள்ளைங்க செஞ்ச தவற நினைச்சு தேசத்துல என் வாசனையை நீங்கள் கெடுத்து விட்டீர்களே அப்படிங்க. என் சாட்சியை கெடுத்துட்டு நீ அப்படி பேசிட்டனா பிசாசு சொல்லுவான், பாத்தீரா நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீரு, பேச வச்சுட்டனா, பாத்தீரா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்து பார்க்க வச்சுட்டனா, தோத்துறேன், பாத்தீரா எவ்வளவு நம்பிக்கை வச்சுக்க தெருவுக்கு போக வச்சுட்டனா. பிசாசு சவால் விடுவான். ஆண்டவர் என்ன நினைப்பாரப்போ, தலையில கையை வச்சு அப்படியே வேதனைப்படுவார். ஐயோ, என் பிள்ளை மேல நம்பிக்கை வச்சுல நான் அனுமதி கொடுத்தேன், சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தேன், அந்த நம்பிக்கை என் பிள்ளை வீணடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே நினைஞ்சிருக்கிறாரா, அழைத்து இருக்கிறாரு. எதற்காக பரிசுத்தம்? அதே 4வது அதிகாரத்தில் 3 முதல் 5 வசனத்தை பார்க்கும்போது, 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3 முதல் 5 வசனம், சித்தமாயிருக்கிறது விலகி இருந்து சாட்சியாக எச்சரித்தபடியே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தமாய் நீங்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுக்குத்தான் அவருடைய சித்தமே நீங்கள் என்ன செய்யணுமா, பரிசுத்தமா மாறணும். காரணம் என்ன? 1 பேதுரு நிருபம் 1வது அதிகாரம் 15 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது, 1 பேதுரு, உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்க எழுதியிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்காக பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறாரு? உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? உங்களை அழைச்சவர் எப்படிப்பட்டவரா? தோத்திரம். முன்னாடி அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் சிவகாசிக்கு வந்திருக்கும் போது ஒரு செய்தியில் ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு சுவிசேஷம் சொல்லுகிற காரியத்தை குறித்து பேசும்போது 2 பேர் பேசி கொண்டிருந்தாங்களாம். அவங்க 2 பேர் பேசும்போது ஒரு காரியத்தை குறிப்பாக அவங்க பேசினாங்களாம். தோத்துட்டு, எங்கள் ஆண்டவர் தான், எங்கள் கடவுள் தான் ஏன் பெரியவர், எங்கள் கடவுள் தான் பெரியவர்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கடவுளை குறித்து ரொம்ப அவங்களுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருந்தாங்களாம். அதில் ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை இருக்கிறாங்க, அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க தங்களுடைய கடவுளை பெருசாக சொல்லும்போது, ஆண்டவரை குறித்து இவரும் பெருசாக சில அற்புதங்கள்லாம் சொல்லும்போது, அவங்களும் எங்கள் கடவுள் அற்புதம் செஞ்சது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரே ஒரு காரியத்தை ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை சொன்னாங்களாம். நான் என் கடவுளிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ண போகும்போது அவற்றை இப்படி கேட்பேன், ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே என்று. என்னை உம்மை போல மாற்று. நீ அப்படி கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி. எப்படி கேட்க முடியும்? கடவுள்கிட்ட போய் இருக்கீங்களா? அந்த வார்த்தையை கேட்டு அந்த மனிதன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டானா? இருக்கீங்களா? ஏன்னா நம்முடைய ஆண்டவரை பற்றி வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் பரிசுத்தர். ஆமே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருங்க, நல்லா கவனிங்க. உங்க நடக்கைகள்ல நீங்க நடக்கிறதுல பரிசுத்தம் வேணும். உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்கணுமா, பரிசுத்தராய் இருங்க. அடுத்து சொல்லப்படுறது, நான் யாரா இருக்கிறேன்? நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே
ஆகையால் நீங்களே எப்படி இருக்கணுமா? ஏன்னா நான் பரிசுத்தர், என்னிடத்துல வரும்போது நீங்க எப்படித்தான் இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறார். எபிரேயர் 12:14 பார்க்கும்போது, எபிரேயர் 12:14 ஆடுங்கள். அதுதான் எதுக்காக பரிசுத்தத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. நீ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா உனக்கு பரிசுத்தம் வேணும். ஞானஸ்நானம் எடுக்கலாம், உடன்படிக்கை பண்ணலாம், கர்த்தருடைய பந்தியிலலாம் பங்கு பெறலாம், இங்கெல்லாம் நீ செய்யலாம். ஆனா பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் எங்க போக முடியும்? தோத்துரும். உலகத்தான் அந்நியம் செய்யறது போல சாம்பலை போய் கரைச்சாச்சுன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. கிடையவே கிடையாது. இயேசுவால அன்றி நித்தியத்துக்கு போக வழி இல்லவே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்ப அங்க போறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்தம் வேணும். பரலோகம் போறதுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, பரலோகம் போறதுக்கு பரிசுத்தம் வேணும். ஏன்னா நாம் ஆராதிக்கிறவர் பரிசுத்தரு அப்படின்னு அவகிட்ட சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிறவர் பரிசுத்தரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22:11 இப்படி சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், இன்னும் நீதி உள்ளவனாயிருக்கட்டும், ஆகட்டும், வருகிறே கிரியைக்கு தக்க பலன் என்னோடு வருது. அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொல்றார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒருவேளை நீ பரிசுத்தமாய் நீ ஆகும்படி அழைக்கப்பட்டிருந்தால், நீ பரிசுத்தமா இருக்கிறனா, கர்த்தர் சொல்றாரு, இன்னும் நீ பரிசுத்தமாகு, இன்னும் பரிசுத்தம் பெருகட்டும் அப்படிங்கிறாரு. அதற்கு தேவை தேவனோடு ஐக்கியம், தேவ சபையோடு ஐக்கியம், தெய்வ பிள்ளைகளோடு ஐக்கியம். இப்படி நீ ஐக்கியப்படும் போது நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவாய்.